அடுத்ததாக ஒரு இதே இந்த குழந்தை விஷயமாகத்தான், அதாவது இந்த குழந்தையுடைய நன்மைக்காக வேண்டி அது உயிர் பிழைப்பதற்காக வேண்டி பலரும் துவா செஞ்சாங்க. துவா செய்யலாம், யாருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் என்ன செய்யலாம், நம்ம துவா செய்யலாம். துவா செய்வதற்கு பொதுவான அனுமதி இருக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இப்ப டிஎன்டிஜில என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அதுக்கு தஹஜ்ஜத் தொழுகை அதுக்குன்னு ஏற்பாடு பண்ணி அந்த குழந்தைக்கு துவா செய்வதற்காக தஹஜ்ஜத் தொழுகை எல்லாரும் வந்துருங்க, தஹஜ்ஜத் தொழுது நம்ம கேட்போம் அப்படின்னு கூட்டாக ஒரு விஷயத்தை செஞ்சாங்க. இது மார்க்கத்தில் தப்பு, இது இப்படி செய்யக்கூடாது, இது விதத்து என்று நம்ம சொல்லி இருந்தோம். இத உண்மையிலே இவர்கள் பிதஅத்வாதிகள் ஆயிட்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக இது தவறுதான் ஒத்துக்கொள்ளாம நம்ம ஷேக் அப்துல்லா ஜமாலி நியாயப்படுத்துவார் பாருங்க, அதே மாதிரி நியாயப்படுத்தி வாதங்களை போடும்போதுதான் இவர்கள் என்னவாக உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள், என்ன பேசிக்க அறிந்திருக்கிறார்கள், தௌஹீதுடைய ஒரு அடிப்படையை தெரிஞ்சா கூட அந்த வாதத்தை வைப்பார்களாங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருக்குது. உதாரணமா இப்ப ஷேக் அப்துல்லா ஜமாலிட்ட போய் தர்காவில் மொட்டை அடிக்கலாமான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது என்ன செய்யணும், அவரே கூடும் கூடாதுன்னு சொல்றோம்ல, அவர் கூடுங்கிற கொள்கை உள்ளவர். அதுக்கு எப்படி சொல்லுவார் தெரியுமா, அதை ஒரு பொதுவான அதுக்கு லாஜிக் வச்சிருக்காரு. இந்த மாதிரி கேள்வி எல்லாத்துக்கும் ஒரே லாஜிக் தான். என்ன சொல்லுவார் தெரியுமா, மொட்டை அடிக்கிறது பொதுவாக கூடுமா கூடாதா அப்படிம்பார். மொட்டை அடிக்கிறது கூடும், வெள்ளிக்கிழமை அடிக்கலாம்ல கூடும், சனிக்கிழமை அடிக்கலாம், நம்ம விரும்புற நேரத்தை அடிக்கலாம்ல, இந்த ஊர்ல அடிக்கலாம்ல, அந்த ஊர்ல அடிக்கலாம்ல, தொண்டில அடிக்கலாம்ல, மதுரையில் அடிக்கலாம்ல, நாகூர்ல அப்படின்னு புடிச்சிடுவார். நாகூர்ல மொட்டை அடிக்கிறது கூடுமாண்டா, அவன் எதுக்கு செய்யறான், அதை ஒரு கடவுள் மாதிரி வைத்துக் கொண்டு அவரை காணிக்க அதுக்கு செய்யறாங்கிற பேசிக்கலாம் நவட்டி விட்டுப்புட்டு இவர் எப்படி கேட்பாரு, மொட்டை அடிக்கலாமா கூடாதா, உங்க பிள்ளைக்கு மொட்டை அடிக்கலாம், இந்த ஊர்ல அடிக்கலாம்ல, ஆமா இந்த ஊர்ல அடிக்கலாம், அந்த ஊர்ல அடிக்கலாம்ல, அந்த ஊர்ல அடிக்கலாம், சென்னையில் அடிக்கலாம்ல, சென்னையில அடிக்கலாம், நாகூர்ல அடிக்கலாம்ல, நாகூர்ல அடிக்கலாம், அடிச்சிட்டு போறாங்க. எப்படி அழகா இந்த பிதாத்தினியா இதே மாதிரி பேசுறானோ. தௌஹீதுல பயணித்த ஆளுக்கு இவர் சொன்ன மாதிரிய துவா செய்யலாமா இல்லையா, செய்யலாம். தஹஜ்ஜத்லயும் செய்யலாம்ல, செய்யலாம், இஷாவிலையும் செய்யலாம்ல, செய்யலாம். இது ஆதாரம். அதாவது பிதத்தை நியாயப்படுத்துவதற்கு இந்த ஜமாலி கண்டுபிடிச்ச தத்துவம் அப்படி உள்ளத்துல இறங்கி போய் இதையே டிட்டோ பதிலாக சொல்ற காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி தர்காவுக்கு போய் ஜியாரத்துக்கு போறாங்களே, நாகூர் தர்காவுக்கு போகலாமா இப்படின்னு கேட்பாங்க. இதே தான் அவர் இதுக்கு சொல்லுவாரு. ஜியாரத்து மார்க்கத்தில் இருக்குல்ல, இருக்கு. வெள்ளிக்கிழமைக்கு போகலாம்ல, போகலாம், சனிக்கிழமையும் போகலாம்ல, போகலாம், அப்ப நம்ம விரும்பும் நேரத்தில் போகலாம்ல, போகலாம், முஹர்ரம் மாசத்துல போகலாம்ல, போகலாம், சஃபர்ல போகலாம்ல, போகலாம். அதே மாதிரி அங்க கந்தூரி என்னைக்கு போயிட்டு போறோம், உங்களுக்கு என்ன கந்தூரிக்கு போகலாமான்னு கேட்டா அதுக்கு என்ன செய்வாரு, பொதுவா ஜியாரத்து இருக்குது, எப்போனாலும் போகலாம்ல, போகலாம், கந்தூரி என்னைக்கு போயிட்டு போறோம், உங்களுக்கு என்ன, இப்படி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இந்த யூனிஃபார்ம்ல அனைத்து பதிலும் இப்படித்தான் இருக்கும். அவர் பிதத்துக்கு சொல்ற எல்லா பதிலும் என்னவா இருக்கும்னு கேட்டா இதே மாதிரியான ஒரு ஸ்டைல்ல தான் அவரு பதில் சொல்லுவாரு. இதுக்கு நம்ம இது ஒரு பைத்தியக்காரத்தனம் நம்ம ஆன்சர்லாம் பண்ணி இருக்கிறோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதாவது குழந்தைக்கு துவா செய்யறது தப்பா, துவா செய்யறது தப்பு இல்லப்பா, அவனை அதான சொல்றான் ஜியாரத்து பண்றது தப்பாண்டு. ஜியாரத்து தப்பு கிடையாது. என்ன தப்பு, மார்க்கத்துல பிதஅத்துனா என்னங்கிறத விளங்கி அந்த பிதஅத்து வராத வகையில் தான் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். பிதஅத்துடைய உதாரணமா எடுத்துக்கொள்வோமே, உங்க சொல்றபடி பார்த்தா தராவி 20 ரக்காத் தொழுகிறாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, அதுக்கு நியாயப்படுத்துவாங்க. எப்படி, இந்த பிதஅத்து ஆளுங்க ஏங்க இரவுல தொழுகிறது மார்க்கத்தில் இருக்குது, நம்ம விரும்பி எவ்வளவு நாள் தொழலாமல சொல்லுவோம், 20 தொழுவலாம், 10 தொழுவலாம், தொழுதுட்டு போறாங்க, உங்களுக்கு என்ன இப்படின்னு சொல்லி அந்த தராவி 20 ரக்காத்தை நியாயப்படுத்தினாங்க. இப்ப இவர்கள் சொல்ற அந்த வாதப்படி இதுவும் நியாயமாயிரும். இவங்க செஞ்ச தஹஜ்ஜத் இருக்குல்ல, ஒரு குழந்தையை மீட்பதற்காக வேண்டி, அது அல்லாஹ்ட்ட உதவி தேடுவதற்காக வேண்டி, அதுக்காக வேண்டி அந்த தஹஜ்ஜத் தொழுகையை பயன்படுத்தி ஒரு நோக்கத்திற்காக வேண்டி, தஹஜ்ஜத் தொழுகை என்பது இரவுல நம்முடைய இபாதத்துக்காக செய்யற ஒரு விஷயம். அது ஒரு நோக்கத்துக்கு கோரிக்கைக்குன்னு கிடையாது, அதுக்குன்னு வேற தொழுகைகள்லாம் இருக்கிறது. அது மாதிரி குனூத்து ஓதுங்க, குனூத்த நாசிலா ஓதுங்க, அது மார்க்கத்தில் இருக்கு. துன்பங்கள் வரும் பொழுது தொழுகைகள்ல குனூத்து ஓதி என்ன செய்யலாம், துவா செய்யலாம், அது துன்பங்களுக்கு செய்யலாம்ன்ற ஒரு பொதுவான ஒரு அனுமதி இருக்கிறது. அது மார்க்கத்தில் கூடும். அந்த மாதிரி எது மார்க்கத்தில் இருக்குதோ அதை செய்யறதை விட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்க, துவா செய்யலாமா இல்லையா, துவா செய்யலாம், அது தஹஜ்ஜத்தில் செய்யறாங்க, உங்களுக்கு என்ன அப்படின்னா இதான் பிதஅத்துங்கிறது.
அப்ப பராத்துல நோன்பு வைக்கிறான், பராத் இரவுல ஷாபான் 15ல நோன்பு வைக்கிறான். இது கூடாதுங்கிறீங்க. நோன்பு தானே வைக்கிறான், தண்ணி அடிக்கிறான், நோன்பு தானே வைக்கிறான், சினிமா பாட்டா படிக்கிறான், வணக்கம் தானே செய்யறான் அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தி என்ன சொல்லுவாங்க? இந்த பராத்து நோன்பு ஆதரிக்கிறவங்க நோன்பு எப்போ வைக்கலாம்லங்க, நம்ம விரும்பும் நாளையில நோன்பு வைக்கலாம்லங்க, வெள்ளிக்கிழமை வைக்கலாம்லங்க, ஷாபான் 1ல வைக்கலாம்ல, ஷாபான் 2ல வைக்கலாம்ல, ஷாபான் 15 வருஷம் என்ன சரிதான் அப்படின்னு அவர்களை திருப்திப்படுத்தினாங்கல்ல. அதே மாதிரி இப்ப என்ன ஆயிரும் கேட்டா, இவங்க தஹஜ்ஜத் கண்டுபிடிப்புல தஹஜ்ஜத் துவா கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, இந்த தஹஜ்ஜத் துவா கண்டுபிடிப்பின் பிரகாரம் வேற பராத்து நோன்பு வைக்கலாம். ஏன்னா இதை நியாயப்படுத்த வைக்கிற வாதம் எல்லாம் அதுக்கும் பொருந்தும். இவங்க எந்த வாதத்தை வச்சு இது சரிங்கிறாங்க? துவா செய்யலாம் இருக்குல்ல, தஹஜ்ஜத்துல செஞ்சா தப்பா, நோன்பு வைக்கலாம் இருக்குதுல்ல, அது 15ல வச்சா தப்பா அப்படின்னா ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? என்ன ஒரு வித்தியாசம் இல்ல. மேராஜ் நோன்பு வைக்கிறான். மேராஜ் நோன்பு வைக்கிறனா எப்படி நம்ம கேட்கணும்? மேராஜ் தினத்தில அத நோன்பு வையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் வழிகாட்டினார்களா? இல்ல அபிதத்துன்னு சொல்லி அப்படி முடிக்கிறத விட்டுவிட்டு மேராஜ் நோன்பு வைக்கலாமா? அப்ப என்ன செய்யறது? நோன்பு நினைக்கும் போது வைக்கலாம்லங்க, இன்னைக்கு வைக்கலாம்ல, நாளைக்கு வைக்கலாம்ல, ரஜபுல வைக்கலாம்ல, ரஜப் 1ல வைக்கலாம்ல, ரஜப் 27 வைக்கலாம்ல, வைக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லி ஷேக் அப்துல்லா ஜமாலி நியாயப்படுத்துவார்ல. அதே மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, துவா செய்யலாம்ல, செய்யலாம், தஹஜ்ஜத்லயும் செய்யலாம்ல, செய்யலாம், இஷாவிலையும் செய்யலாம்ல, லொஹர்லயும் செய்யலாம்ல, அது மாதிரி நாங்க தஹஜ்ஜத்ல செஞ்சோம். ஆனா இதான் பிதஅத் அப்படின்னா எல்லாம் செய்யலாம். இவங்களுடைய வாத பிரகாரம் மேராஜ் நோன்பு வைக்கலாம். ஏன்? நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது. அப்ப பராத்து நோன்பு வைக்கலாம். ஏன்? நோன்பு வைக்கிறது மார்க்கத்தில் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். பாங்குக்கு முன்னாடி ஒரு ஸலவாத் சொல்றான், பாங்குக்கு முன்னாடி அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு சொல்லி பாங்கு சொல்றான். நம்ம அதை தப்புங்கிறோம். ஏன் தப்புங்கிறீங்க? அவன் சினிமா பாட்டா படிச்சான்? பாங்கு ஸலவாத் தானங்க சொன்னா, ஸலவாத் எப்பவும் சொல்லலாம்ல, சொன்னா 10 நன்மை இருக்குல்ல, 10 தடவை அல்லாஹ் அருள் மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா, ஒரு தடவை எனக்கு ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் 10 முறை அருள் புரிகிறான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குதுல்ல. அவன் இருக்குது. அப்ப நாங்க எப்போனாலும் சொல்லுவோம், பாங்குக்கு முந்தையும் சொல்லுவோம், பாங்கு பிந்தி. இதை நீங்க கேக்குறீங்க? ஸலவாத் சொல்றது மார்க்கத்தில் உள்ளது. அந்த ஸலவாத் மார்க்கத்தில் உள்ளதா இருந்தாலும் அதை போய் நீங்க பாங்குல கொண்டை சேர்த்து ஒரு வணக்கமா உருவாக்கும் பொழுது அதனுடைய ஒரிஜினாலிட்டி போய்விடும். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தின் ஒரிஜினாலிட்டி போயிடும். பாங்குண்டா ஸலவாத்தும் சேர்ந்ததுதான் பாங்கு என்று காலப்போக்கில் ஆகிவிடும். இதுதான் பிதஅத் என்பது. இதைத்தான் வச்சு நம்ம என்ன செய்யறோம்? இதெல்லாம் தவறு என்று சொல்லி நம்ம கடந்த காலங்களில் விளக்கி இருக்கிறோம். அப்ப பாங்குக்கு முந்தைய ஸலவாத் நாங்க. அப்ப இதுக்கு பிறகு நீங்க தஹஜ்ஜத் பிதஅத் நீங்க உண்டாக்குன பிறகு பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் தப்புன்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? உங்க வாதம் அப்படி அதுக்கு பொருந்துமே. ஏன்னா துவா செய்ய சொல்லிட்டாங்களா ரசூலுல்லாஹ், என் தஹஜ்ஜத்ல செஞ்சுட்டு போறோம். அதே மாதிரி அவன் சொல்லுவான், ஸலவாத் சொல்ல சொல்லிட்டாங்களா ரசூலுல்லாஹ், நாங்க பாங்குக்கு முந்தி சொல்றோம். உங்களுக்கு என்ன? ஸலவாத் மார்க்கத்தில் உள்ளது, பாங்குக்கு முன்னாடி நாங்க சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன உங்களோட ஆன்சர்? ஒரு ஆன்சர் இருக்காது. அப்ப என்னவாக, நீங்க பிதஅத் செய்யறோம் நிப்பாட்டல, பிதஅத்துக்கு எதிரான உங்களுடைய எல்லா போர்க்குணமும் போயிருது. மௌத் பிதஅத்துக்கு எதிரான எந்த வார்த்தை வச்சாலும் அடுத்து கூட போட்டு கிண்டல் பண்ணுவாங்க உங்களை. நீ செஞ்ச போது ஆதாரம் காட்டுறா, நீ மட்டும் எப்படி செஞ்ச? அப்ப எப்படி நம்ம உருவாயிட்டோம் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கிற பேசிக் விலகி நாம ஒரு இயக்கத்தில் இருக்கிற காரணத்தினால் அந்த இயக்கம் செய்து விட்டால் சரி. மதுஹபுக்காரன் அப்படியே திட்டோ மதுஹபுடைய விஷயம் ஆகிவிட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த பிதஅத்துடைய அடிப்படையை நல்லா விளங்கிக்கிறங்க. பிதஅத்துக்கும் நஃபிலுக்கும் உள்ள வேறுபாடு ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா விளங்கிக்கிறணும். நஃபிலாக நம்ம விரும்பி செய்யறோம்ல, விரும்பி செய்யறதுக்கு பேர் என்னது? நஃபில் வணக்கம். இப்ப ராத்திரில நான் நினைச்சேன்னு சொன்னா ஒரு 10 ரக்காத் நானா தொழுவலாம். காலையில் ஒரு 12 மணிக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 4 ரக்காத் தொழுவோமே, கூடுமாட்டா கூடும். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம நோன்பு வைக்குவோமே, செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்குவோமே நினைக்கிறேன். அது தடுக்கப்பட்ட ஒரு நாளா இல்ல. வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்க கூடாதுன்னு தடை இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு நாளாக இல்ல. செவ்வாய்க்கிழமை நான் நோன்பு வைக்க நினைக்கிறேன், வைக்கலாங்களோ வைக்கலாம். அப்ப நாம விரும்பி மார்க்கத்தில் உள்ள எந்த ஒரு இபாதத்தையும் நம்ம மார்க்க சொல்ற அந்த விதிமுறை பிரகாரம் நம்ம என்ன செய்யலாம்? நோன்பு வைக்கலாம், தொழுவலாம், அதுக்கு மார்க்க தடை இல்லை. இது நஃபில். நஃபில் என்பது இண்டிவிஜுவலா இருக்கும். ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக முடிவெடுப்பான். தனித்தனியாக முடிவெடுக்கும் பொழுது அந்த உரிமை அவனுக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்ப நான் காலையில 10 மணிக்கு 4 ரக்காத் தொழுவேன்.
இதை என்னோட இருக்கிற ஒரு தோழர் தொழுவ மாட்டார். ஒரு சபையில் 10 பேர் உட்காந்துருப்போம். நான் 4 ரக்காத் தொழுவேன், 9 பேர் தொழுவ மாட்டாங்க. இன்னொருத்தர் 2 ரக்காத் தொழுவாரு, இன்னொருத்தர் நான் 8 தொழுவேன்னு தொழுவாரு விரும்பி. சில பேர் என்ன செய்வாங்க, இல்ல நபில் தானே, நான் விரும்ப நான் தொழுவல படுத்து கிடக்கிறேன்னு கிடப்பாரு. அப்ப நபில்டா என்ன அர்த்தம்னு கேட்டா, அவரவர் முடிவு செய்வதுதான் நபில். ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக முடிவு செய்து கொண்டு நீங்க எந்த நேரத்தில் வேண்டாலும் துவா செய்யுங்க, எந்த நேரத்தில் வேண்டாலும் கேளுங்கள், அது பிதத்தில் வராது. ஏன்? நமக்கு அந்த உரிமை நபில் நாம விரும்பி செய்வது என்று அல்லாஹ் நமக்கு ஒரு பர்மிஷனை கொடுத்திருக்கிறான். ஹஜ்ஜில கூட சொல்லும் போது உமன் தத்தவா ஹைரன், நல்ல விஷயத்தை கூடுதலாக மேலதிகமாக ஒருவன் செய்தானேயானால் அது அவனுக்கு நல்லது. அப்ப ஒரு சஹாபி கேட்பார்ல, எனக்கு என்னென்ன கடமை இருக்குன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க 5 வேளை தொழுகம்பாங்க. இதுக்கு மேல ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்பாரு. இல்ல, ஆனா நீயா விரும்பி செஞ்சாலே தவிர, இல்ல அந்த நீயாக விரும்பி செய்தாலே தவிர. நோன்பு பத்தி கேட்பாரு, ரமலான் மாசம் நோன்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க. அதுக்கு மேல ஏதாவது இருக்கான்னு கேட்பாரு. அதுக்கு மேல கிடையாது, ஆனா நீயா விரும்பி செஞ்சாலே தவிர. அந்த ஹதீஸ்லாம் நமக்கு எதை அனுமதிக்குது என்று கேட்டால், நாம விரும்பி, ஆனா வணக்கத்தை உண்டாகிடக்கூடாது. இருக்கிற வணக்கத்தை, நோம்புன்னு ஒரு வணக்கம் இருக்கிறது, தொழுகைன்னு ஒரு வணக்கம் இருக்குது, அந்த வணக்கத்தை விரும்புற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செய்து கொள்ளலாம். இது என்னது, நபில். இதே விஷயத்த உதாரணமா காலையில 10 மணிக்கு நான் 4 ரக்காத் தொழுவ போறேன்ல, நான் டிக்ளேர் பண்றது, நான் 10 மணிக்கு 4 ரக்காத் தொழுவ போறேன், எல்லாரும் வந்துருங்க, நம்ம எல்லாரும் தொழுவோம்னு ஆக்குனீங்கன்னா, எல்லாரையும் ஒண்ணுல கொண்டே அடக்கிறதுக்கு நீங்க யார்? அல்லாஹ்வா இருக்கணும், ரசூலா இருக்கணும். எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்வதற்கு ஒரு நேரத்தை நிர்ணயிச்சு தருவதாக இருந்தால், அந்த நிர்ணயிக்கிற ரைட் யாருக்கு தான் இருக்குது? அல்லாஹ்வுக்கு இருக்கு, ரசூலுக்கு இருக்கிறது. அப்ப நீங்க இத்தனாம் தேதி நீங்க 4 ரக்காத் இன்னைக்கு தொழுகிற காரணத்தினால எங்க எல்லாரையும் தொழுவ சொன்ன நீ யாருப்பா? நீ நான் 2 ரக்காத் தொழுவேன், நான் 8 தொழுவேன், நான் தொழுவாம கூட இருப்பேன், எங்களுக்கு தரப்பட்ட ரைட் அது. நீ எல்லாரையும் ஒண்ணுல ஒருங்கிணைப்பாயானால், இப்படி நாங்க எல்லாரும் இதை செய்யணும்னு நீ தீர்ப்பளிக்க நீ யாரு? உனக்கு தானே இண்டிவிஜுவலா அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நீ எல்லாத்தையும் ஒரு நிலையில கொண்டு வந்தீன்னு சொன்னா, நீ திங்கக்கிழமைக்கு 10 மணிக்கு 4 ரக்காத் எல்லாரும் தொழணும்னு உண்டாக்கிட்டு போயிருவ. அப்புறம் என்ன பழக்கமாயிரும், ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இப்ப 4 ரக்காத் தொழுவது சுண்ணத்துன்னு ஆக்கிடுவானுவோம். நீ இப்படி ஆரம்பிச்சு வச்சுட்டு போனீங்கன்னு சொன்னா, அதுக்கப்புறம் என்னவாயிரும், ஒரு திங்கக்கிழமைனா 4 ரக்காத் 10 மணிக்கு தொழுவணும். இன்னொருத்தன் வருவான், நம்ம செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு 8 ரக்காத் தொழுவாங்கன்னு கூப்பிடுவான். எல்லாரும் கூப்பிட்டு செவ்வாய்க்கிழமை தொழுதுட்டு போயிருவான் அவன். அப்புறம் என்னவாயிரும், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 8 ரக்காத் தொழுவணும் இப்படின்னு உண்டாகி போயிடும். அப்ப உண்டான என்னவாயிரும், மார்க்கத்தில் இல்லாத ஒன்று, அல்லாஹ்வும் ரசூலும் செய்ய என்று நமக்கு வலியுறுத்தாத ஒன்று நம் மீது கடமையாக்கப்படுது. எவனோ சொன்னதை வைத்துக் கொண்டு, எவனோ செஞ்ச ஏற்பாட்டினால இது கடமை, இதான பிதஅத்துங்கிறது. அப்ப நபில் என்ற விஷயத்துல நாம செய்து கொள்வதற்கு எந்த தடையும் கிடையாது நமக்கு மார்க்கத்தில். இந்த குழந்தைக்கு கூட நீங்க தஹஜ்ஜத் நேரத்தில் அழுது துவா செஞ்சா தப்பான தப்பு கிடையாது. எப்ப வேணாலும் நீங்க அவன் செய்வது, அவனவன் விரும்பி செய்வது என்பது தப்பு கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு அந்த குழந்தை மாட்டிக்கிட்டு இருக்குது, எல்லாரும் வந்துருங்க, நம்ம அனைவரும் அந்த தஹஜ்ஜத் தொழுவோம் அப்படின்னா என்னவாயிரும் கேட்டா, ஒரு துன்பம் ஏற்பட்டால் தஹஜ்ஜத் தொழுது துவா செய்யணும்னு மார்க்கமாகி போயிடும். என்னவாகி போயிடும், எல்லாருக்கும் இது ஒரு சட்டமாகி போயிடும். எப்படி மேராஜ் நோம்பு வந்துச்சோ, எப்படி பராத் நோம்பு வந்துச்சோ, இந்த மாதிரி என்னவாயிரும் கேட்டா, எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும், துன்பம் ஏற்பட்டுருச்சு தௌஹீத் ஜமாத்தில் வரணும் செஞ்சு காட்டிட்டாங்க, அதனால நம்மள என்ன செய்வோம், நம்ம தஹஜ்ஜத் தொழுவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துன்பத்துக்கு தஹஜ்ஜத் தொழுது காட்டியிருக்கிறாங்களா? உங்களுக்கு துன்பங்களுக்கு தஹஜ்ஜத் தொழுது காட்டுறதில்ல. அப்ப நீங்க ஒரு துன்பத்தை வைத்துக் கொண்டு அதற்காக வேண்டி எல்லாரையும் ஒரு அசம்பிள் பண்ண உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தா? அப்படி கொடுத்தா என்னவாயினே, இந்த மாதிரி ஒரு துன்பத்திற்கு இது ஒரு மார்க்கத்தில் வழிமுறை. துன்பத்திற்கு சொல்லி இருக்கிறாங்க, குனூத் ஓத சொல்லி இருக்கிறாங்க. தனிப்பட்ட நபருடைய துன்பமா இருக்கலாம், சமுதாயத்துக்கு வர துன்பமா இருக்கலாம், எந்த ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் குனூத் ஓதி என்ன செய்யுங்க, அந்த துன்பம் விலகிற வரைக்கும் 5 வக்து தொழுகையில் கூட நீங்க குனூத்தா மாதிரி ஓதி இருந்தீங்கன்னா அதை யாரும் குறைய சொல்ல மாட்டாங்க. ஏன், எந்த துன்பத்துக்கு நம்ம ஓதலாம், நம்மளும் அறிவிச்சிருக்கிறோம். அது மாதிரி அதுக்கு இருக்குது, அது விதத்தில் வராது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி இருக்கிற காரணத்தினால எந்த ஒரு காஷ்மீர் துன்பமா இருக்கட்டும், பலஸ்தீன் துன்பமா இருக்கட்டும், சர்வதேச அளவுல துருக்கியில் நடக்கிற துருக்கிக்காரங்க செய்யற அட்டூழியமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ்விடத்துல குனூத் ஓதி துவா செய்யலாமான்னா அது செய்யலாம், ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப இதுதான் நம்ம என்ன விளைக்கணும்னா, பிதஅத்துங்கிறது எப்படி வரும்னு கேட்டா, எது மார்க்கத்துல இருக்குதோ அதைத்தான் சொல்லணும். அது இல்லாம நம்மளா அவனை உண்டாக்கிட்டு அதை அந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி மாதிரி ஆதாரம் காட்டுவதுங்கிறது சரி கிடையாது.
இன்னும் சொல்ல போனா இது சம்பந்தமா ரசூலுல்லாஹ் எப்படிலாம் எச்சரிக்கிறாங்க. மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருத்தன் புதுசாக உண்டாக்கினானேயானால் அது நிராகரிக்கப்படும். புகாரில் 2697வது ஹதீஸ். அப்ப இது மார்க்கத்தில் இல்லாதன்னு உண்டாக ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்துச்சு. தஹஜ்ஜத் இருந்துச்சு. நீங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது இபாதத்துல. அதாவது நீங்க எதை செய்றீங்களோ அதுக்கு அப்படி டிட்டோ ஆதாரம் இருக்கணும். நீங்க என்ன செய்யக்கூடாது, துவா தனி ஆதாரம் இருக்கு, தஹஜ்ஜத் தனி ஆதாரம் இருக்கு, ரெண்டையும் போய் கலந்து ஒன்னு உண்டாக்கிடக்கூடாது. அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்ச வழிமுறை என்ன, தஹஜ்ஜத் தொழுது இருக்கிறாங்க, நம்மளும் தொழுவலாம். அப்ப ஒரு மக்கள்லாம் அதிகமா ரமலான் மாசத்துல ஆர்வமா இருக்கிறாங்கன்னா தொழு ஆர்வமா வந்தாங்க. ரசூலுல்லாஹ் வந்து அதை என்ன செய்யல, கண்டிக்கல. நீங்க வீட்டுல தொழுவது சிறந்ததுன்னு சொன்னாலும் கடமையாயிருமோ என்று சொல்லிதான் நான் வரலன்னு அனுமதிச்சிருக்கிறாங்களா. ரமலான் மாசத்துல கூடுதல் முக்கியத்துவமா இருக்கனால கூட்டாக நீங்களா சேர்ந்து கொண்டு தொழுவீர்கள். நம்ம உண்டாக்கல, அதை நம்மளா உண்டாக்கவில்லை. அதே நேரத்தில் மழை இல்லாம இருக்குது, மழை இல்லாத காரணத்தினால் மழைக்காக வேண்டி தஹஜ்ஜத் தொழுகை நாளை நடத்தப்படும்னா இது அழிக்கத்தனம் தானே. இது மழைக்காக வேண்டி உன்னையார் தஹஜ்ஜத் தொழுகை நடத்த சொன்னா, நோயினுடைய காலரா இருக்கிறது, டெங்கு காய்ச்சலாக இருக்கு, டெங்கு காய்ச்சலா இருந்தா குணுத்துவது துன்பத்துக்கு உள்ள மார்க்கத்தில் உள்ளது. இல்லைன்னா அவன் துவா செய்யுங்கன்னு சொல்லு. உங்களுக்கு துவா செய்யற மாதிரி எல்லா இடத்துல கேளுங்க. அதுக்குன்னு உன உண்டாக்குன என்ன அர்த்தம்? மலை தொழுகைன்ற ரசூலுல்லாஹ் உண்டாக்குனாங்க. மலைக்கு தொழுகை அதுக்கு ஒரு மெத்தேடு, அதுக்குன்னு ஒரு முறை, அதுக்குன்ற ஒரு சில வழிமுறைகள்லாம் காட்டி தானே உண்டாக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி ஒண்ணுக்கு ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருந்தாங்களே ஆனால் நீங்க செய்யலாம். நீங்க வந்து இது தனியா அது தனியா, பாங்கு மார்க்கத்தில் உள்ளது, இது மார்க்கத்தில் உள்ளது, ரெண்டையும் கலந்து மூணாவது உண்டாக்கணும், அது இப்படி வேற உண்டு தானது. இந்த கலந்து உண்டாக்குற வேலையெல்லாம் ரெண்டுக்கும் சேர்த்து செஞ்சா ரெண்டுக்கும் சேர்த்து ஆதாரத்தை காட்டணும். இதுக்கு தனியா அதுக்கு தனியா காட்டினா எல்லா விதத்தும் ஓகே ஆயிரும். எல்லா விதத்தும் ஏன் அது துவா செய்யறது மார்க்கத்தில் உண்டு, இது மார்க்கத்தில் உண்டு, ரெண்டையும் சேர்த்து நாங்க செய்யறோம்னா அதான விதத்துங்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரத்து செய்யப்படும் சொல்லிட்டாங்க. இது புகாரில இருக்குது. முஸ்லிம்ல என்ன இருக்குதுன்னா, மன்னாமில் அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நமது கட்டளை இல்லாமல் ஒரு அமலை ஒருவன் செய்வானேயானால் அது ரத்து செய்யப்படும் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா வேடிக்கை என்ன தெரியுமா, பிதஅத்துக்கும் நஃபிலுக்கும் வேறுபாடு என்ன அப்படிங்கிற தலைப்புல முன்னரே ஆக்கங்களை எழுதி நம்ம ஆன்லைன் பேஜையில போட்டிருக்கிறோம், பழைய ஆன்லைன் பேஜையில போட்டிருக்கிறோம். அவங்களுடைய ஆன்லைன்ல இருக்கிறது இந்த ஆர்டிகல். சட்டம் இப்படிதான் பிதஅத்து, இது பிதஅத்துல எது பிதஅத்து எது நஃபிலு என்ற வேறுபாட்டை எல்லாம் விளக்கி சொன்ன ஒரு விஷயத்தை கூட அதை கடைபிடிக்க தயாரா இல்லை. ஏன்? நமக்கு வந்து எஜமான் இயக்கம் தான் எஜமான். இயக்கத்துல வந்து பெருநாளே அடுத்த நாள் வச்சா ஓகேங்கிற ஒரு ஆளுகளுக்கு எல்லாம் பெருசா தெரியுமா? பெருநாள் பிறை பார்த்து பெருநாள் கொண்டாடணும்னு சொன்னதை தூக்கி எரிஞ்சு விட்டு எங்க இயக்கத்தின் வசதிக்காக வேண்டி அடுத்த நாள் பெருநாள்னு சொன்னா கூட நாட்டிக்கிட்டு போற ஆளுகளுக்கு இதெல்லாம் ஒரு பெருசா தெரியாது. ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்காகத்தான் ஜமாத்தில் பயணித்தவர்களுக்கு இதுல போக முடியாது. இவர்கள் எல்லா பிதஅத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் என்னத்தை வேண்டாம் உண்டாக்குவார்கள். அறிவினர்களை கொண்டு ஒரு ஜமாத் அமைக்கப்படுமையானால் நினைச்சதை எல்லாம் மார்க்கமாக்குவார்கள். அதுக்கு நம்ம ஆதாரத்தை பார்க்கணும். இன்னும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நசையில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸ் நசையில் இருக்கிறது, குல்ல முஹதஸத்தின் ஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா, புதிதாக உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான் காரியங்களில் மகா கெட்டது. மார்க்கத்தின் பேரால புதுசா உண்டாக்குறீங்களே அதான் மகா கெட்டு. இப்பதான் பிதஅத் ஒரு காலத்தில் உண்டாகும். இது முஹதஸ் புதுசா உண்டாக்குனதுதான். துன்பத்துக்குன்னு தஹஜ்ஜத்துக்கு எல்லாத்தையும் கூட்டி நீங்க தொழுகிறது என்பது புதுசா உண்டாக்குனதுதான். இபாதத்தில் கெட்டது. நீங்க செஞ்ச தஹஜ்ஜத்து கிடையாது, நரகத்தில் சேர்க்கிற ஒரு பாவம். குல்ல முஹதஸத்தின் பிதா, இப்படி புதுசு புதுசாக உண்டாக்குன ஒவ்வொன்றும் பிதஅத்து. குல்ல பிதஅத்தின் லலாலா, ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடு. குல்ல லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும். இவ்வளவு கடுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நினைச்சிருக்கிறாங்க, எச்சரிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, நீங்க வந்து குர்ஆன்ல இல்லாம உங்களுக்குன்னு ஏதாவது ரசூலுல்லாஹ் தனியா சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அலிட்ட கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் தனக்கு பிறகு ஆட்சியாளர் அலியை சொல்லிட்டு போயிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டு போனாங்க, இவங்க எல்லாம் ஏமாத்தி விட்டாங்கன்னு சொல்லி சஹாபாக்களை திட்டுறாங்க ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் உள்ளவங்க தான் இந்த கேள்வியை கேட்கறாங்க, அலிட்ட வந்து கேட்கறாங்க. அப்ப கேட்கும்போது அலி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இல்ல அப்படிலாம் எதுவுமே சொல்லி தரல, ஒரு 4 விஷயத்தை என்கிட்ட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதையும் வேண்டாம் ஓப்பனா உடைச்சு விட்டுறேன். இதை எங்களுக்குன்னு ஸ்பெஷலா எங்க குடும்பத்துக்குன்னு ஒண்ணுமே அகல பயத்துக்குன்னு ஒண்ணு விசேஷமா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டோன்னே அந்த 4 விஷயம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அலி அவங்க சொல்றாங்க, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு,
பெத்த தகப்பனை அவன் லானத்து செய்கிறானோ அவனை அல்லாஹ் லானத்து செய்யறான். எங்க வாப்பா நாசமா போட்டு சொன்னீங்கன்னா நீ நாசமா போட்டு அல்லாஹ் ஆக்கி போடுறான். பெற்ற தகப்பனை யாரெல்லாம் சபிக்கிறானோ அவனை தகப்பனா தாயும் சேர்ந்துக்கிறோம். தகப்பனை விட தாய் கூடங்கிறதுக்கு வேற வேற ஹதீஸ் இருக்குது. தகப்பனை யார் சபிக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். இப்படிங்கிற ஒரு விஷயம். அல்லாஹு மன் தபகலி கைரில்லா, அல்லாஹ் அல்லாதவருக்காக அறுக்கிறான்ல, நாகூராண்டவருக்கு மைதினாண்டவருக்கு அறுக்கிறான்ல, அப்படி ஒருத்தன் அறுப்பானையானால், உயிரினங்களை அறுத்து பலியிடுவானையானால் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். இந்த விஷயத்தை நான் ஒரு தனியா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன 4 விஷயம் தான். இதை எல்லாருக்கும் நான் சொல்லி போடுறேன். வேற ஒன்னு ரகசியமாவெல்லாம் ஒன்னு சொல்லி தரல என்று சொல்லும் போது இதை சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, அல்லாஹு மன் ஆவா முஹதிசன், விதத்து உண்டாக்குறவனுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிக்கிறான். இவங்க விதத்து உண்டாக்குறாங்கன்னு தெரியுது, தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறீங்க, சரிதாண்டு இவன் முட்டு கொடுக்குறீங்களோ அவங்க லானத்து, அவன் செஞ்சவன லானத்து, நரகத்துக்குரிய காரியத்தை செஞ்சு விட்டான். இதுக்கு முட்டு கொடுக்குறவன் யாராவது கேட்டா அவன் லானத்துக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை அழித்த தன்னை ஸ்பெஷலா ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயத்துல ஒண்ணு என்னது, லானல்லாஹு மன் ஆவா முஹதிசன், விதத்து உண்டாக்குறவனுக்கு யார் அடைக்கலம் கொடுக்கிறானோ, சப்போர்ட் பண்ணுகிறானோ, ஆதரிக்கிறானோ அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான். 3. 4வது லானல்லாஹு மன் கையர மனாரல் அருளி, பூமியில் உள்ள அடையாள சின்னங்களை மாற்றி அமைக்கிறான்ல அவன் அல்லாஹ் சபிக்கிறான். திருச்சின்னு அம்புக்குறி போட்டிருப்பாங்க, இவன் இப்படி திருப்பி விட்டு போயிடுவான் அம்புக்குரிய, அப்ப அங்கிட்டு போற அங்கிட்டு போயிடுவான். அப்ப மக்களுக்கு அடையாளம் காட்டுவதற்கான சின்னங்களை மாற்றி அமைச்சிட்டான்னு வைங்களேன், மக்களுக்கு கஷ்டம், இது தப்பான வழியை காட்டுற மாதிரி போயிடும். அப்படியெல்லாம் ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அவனை சபிக்கிறான். இந்த நாளை தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொன்னாங்க, தனியா சொன்னது, வேற ஒண்ணு இல்ல, அதையும் உங்கள்ட்ட பொதுவாக்கிட்டேன்றார் அலி. இப்ப மேட்ரு என்னன்னு கேட்டா, அந்த விதத்து செய்யறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு சப்போர்ட் பண்றோம் பாருங்க, அது பெரிய அல்லாஹ்வுடைய சாபத்தை நம்ம சம்பாதிக்கிறோம். துணிஞ்சு கண்டிக்கணும், இது செஞ்சது கண்டிக்கத்தக்கது, இது எப்படி நீ இதுக்கு செய்யற, மார்க்கத்தில் இப்படி கூடும்னு கேட்கணும். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனா விதத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு கேட்டா, புகாரில 247வது ஹதீஸ், இதை பல மீட்டிங்ல நம்ம சொல்லி இருக்கிறோம். நம்ம தௌஹீத் பிரச்சார மேடைகள்ல அதிகம் சொல்லப்பட்ட ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் ஒண்ணும். புகாரில 247வது ஹதீஸ். அது என்ன சொல்லுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படுக்கைக்கு நம்ம செல்லும் பொழுது ஓதுறதுக்கு ஒரு துவா சொல்லி தர்றாங்க. நீங்க படுக்கைக்கு சென்றீர்களே ஆனால், அல்லாஹும்ம அஸ்லம்து வஜ்ஹி இலைக்க வஃபத்வல்து அம்ரி இலைக்க வஅல்ஜஅது லஹ்ரி இலைக்க ரஹபத்தன் வ ரஹபத்தன் இலைக்க லா மல்ஜஅ வலா மன்ஜஅ மின்க இல்லா இலைக்க அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ பி நபியிக அல்லதி அர்ஸல்த என்ற இந்த துஆவை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாங்க. இதை கற்றுக் கொடுத்தவனே இதை மனப்பாடம் பண்ணி அவர் என்ன செய்யறாருன்னா ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்புவிக்கிறார். இந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ படுக்கும்போது ஓதுண்டு. அவர் என்ன செய்யறாரு, இதை மனப்பாடம் பண்ணி சரியா இருக்குதான்னு ரசூலுல்லாஹ்ட்ட ஓதி காட்டுறாரு. ஓதி காட்டும் போது அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்தன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் என்ன செய்யறாரு, மனப்பாடம் பண்ணி மற்றதெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு ஒரு நபியிக்கிற இடத்தை மட்டும் ஒரு ரசூலிக்கேன்னு சொல்லி போடுறாரு. ரெண்டுக்கு அர்த்தம் ஒண்ணுதான். உன்னுடைய நபியை நம்பினேன், உன்னுடைய ரசூலை நம்பினேன், ரெண்டுக்கு ஒரே மீனிங் தான். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது என்ன, ஓ நபியிக்கு அல்லது அரசல்த, இறைவா நீ அனுப்பின நபியை நான் நம்பினேன் என்று சொல்லிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ரசூலிக்கு அல்லது அரசல்தங்கிறார். இறைவா நீ அனுப்பின ரசூலை நம்பின, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது சொன்ன உடனே லா நிர்ஸ் தப்பு, நபியிக்கு அல்லது அரசல்தன்னு சொல்லு, நான் ஒன்னு சொல்லி தந்த அதுதான் சொல்லணும். நான் நபியிக்கு அல்லது அரசல்தன்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன், நீ அதே அர்த்தம் தானே, அதே கருத்து தானே சொல்லிக்கிட்டு ஒரு ரசூலிக்கு அல்லது அரசல் தானே, அது எப்படி, அது அப்படி சொல்லாதே, நான் எப்படி சொல்லி தந்தேனோ அதைத்தான் நீ சொல்ல வேண்டும். ஏன்னா வஹீல வர்ற விஷயங்கள் இது. அல்லாஹ்வுடைய தூதர் வஹி மூலமாக நம்ம ஒரு துஆவை சொல்லி தந்தார்களே, ஆனால் நம்ம அதுல போய் வார்த்தையை சேஞ்ச் பண்ணா இதுவே குற்றம்ங்கிறாங்க. ஒரு நபிகள் நம்ம என்ன செய்யறது, இந்த பிதத்து கூட்டமா இருந்தா ஏங்க நபிகள் அரசர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபின்னா என்னங்க ரசூலுல்லாஹ் என்னங்க, ரெண்டு ஒண்ணு தானங்க, அதை சொன்னா என்னங்க இதை சொன்னா என்னங்கன்னா இது உங்க மார்க்கமா, இது இப்படித்தான் சொல்லணும் ரசூலுல்லாஹ் மூலமா அல்லாஹ் காட்டி தர்றான். அவங்க காட்டி தந்துட்டாங்க, அதைத்தான் செய்யணும். அப்ப நபிகள் அரசல்ங்கிறதுக்கு பதிலா ரசூலிக்கு என்று ஒரு மாத்தினாரு, நபிங்கிற வார்த்தை ரசூல் மாத்தினார் பாருங்க, மாத்தி அந்த துவா தப்பா மனப்பாடம் பண்ணார் பாருங்க, அதை கரெக்ஷன் பண்ணி ரெண்டும் ஓகே. இன்னும் சொல்ல போனா ஒரு கிராமட்டிக்கலா நீங்க இலக்கணமா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நபி கல்லது அரசல்த என்பதை விட ரசூலி கல்லது அரசல்தான் மேட்ச் ஆகும்.
ரசூல் அர்சல, ரசூலுங்கிற வார்த்தையில தான் அர்சலங்கிறது வருது, நபியின் வார்த்தையிலிருந்து வராது. அப்ப நபியி கல்லதி அர்சல்த என்பதை விட ரசூலி கல்லதி அர்சல்த என்பதுதான் மொழி அலங்காரத்தின் அடிப்படையில் சரியான சொல்லு. ஆனால் வஹீல ரசூல் அதுதான் விரும்பி இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த மாதிரி சொல்லுவதான் கற்றுத்தர்றாங்க பொழுது நம்ம நபி கல்லதி அர்சல்தான் தான் சொல்லணும், மாற்றக்கூடாது. இப்படி எத்தனை மீட்டிங்ல பேசணும். ஒரு நபி ரசூலுக்கு இப்படி என்றால் எப்படி நீங்கள் பாங்கல போய் செலவாத்த சேர்ப்பீங்க இப்படிலாம் கேட்டோமே. இப்ப என்னவாச்சு, துவா செய்வது தப்பா, அதுல நியாயப்படுத்த மாதிரி தஹஜ்ஜத்துல துவா செய்தார்கள், தனித்தனியாக ஒவ்வொருவரும் செய்தார்கள், இப்படி செஞ்ச பிதத் இல்லையா? அட நீ எதுக்கு கூடுனீங்க அதான பிதத்துங்கிறோம். சில ஆளுக்கு என்ன செய்யறது, நியாயப்படுத்தி பதிவு எப்படி போடுறது, தனித்தனியாக துவா செய்தார்கள் வார்த்தையை சேர்த்துக்கிட்டவன பிதத்து இல்லாம போயிரும் போல இருக்கு. அப்ப இது மேட்ரு என்னன்னு கேட்டா, இது இந்த மாதிரியான தஹஜ்ஜத் தொழுகையை நீங்க தொழுவுங்க, அது தப்பு இல்லை. விரும்பின ஒவ்வொருத்தரும் அந்த குழந்தைக்காக வேண்டி, எந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்யுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. அனைவரையும் ஒருங்கிணைத்து நீங்கள் ஒரு கோரிக்கையை ஒரு விஷயத்துக்காக ஒன்றை உண்டாக்கினீர்களே, ஆனால் இது ஒரு வழிமுறை ஆகுமா ஆகாதா? இதே மாதிரி என்ன செய்வாங்க, அடுத்து ஒரு குழந்தை ஒரு குழியில விழுந்து என்ன செய்வாங்க, குழந்தை குழியில் விழுந்து விட்டது, ரெடியா உங்கள் தஹஜ்ஜத்துக்கு, எல்லாரும் தஹஜ்ஜத்துக்கு வாங்கன்னா அப்புறம் என்ன ஆயிரும், குழந்தை உழுவுறதுக்கு தஹஜ்ஜத் தொழுகைன்னு ஒன்று உண்டாகி போயிடும். மேராஜ் உண்டான மாதிரி மார்க் அந்த தூய்மையான வடிவத்தில் காப்பாற்றப்பட்டு இருக்கணும். அவன் உண்டாக்க ஆரம்பிச்சா என்ன வேண்டாலும் உண்டாகி போயிடும். அப்புறம் உண்மையான மார்க் எதுன்னு கண்டுபிடிக்கணும், தேடி எடுக்கிற அளவுக்கு ஆயிரும். பொய் ஜாஸ்தியா போய் சுண்ணத்துகள் குறைவான அளவுக்கு அமைங்கி போயிடும். அப்ப நம்ம அந்த என்ன இருக்குது அதுலயே நிப்பாட்டிக்கிட்டா தான் அதுல மார்க்கத்துல இல்லாதெல்லாம் வராம இருக்கும். நம்ம மார்க்கத்தை வாத்துல திறந்து விடுறோம், யார் வேண்டாலும் என்ன வேண்டாலும் உண்டாக்கலாங்கிறதுல வந்துருது. அதை ஒன்றும் கவனிக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஹவுலுல் கௌசர் விஷயமா ரசூல்ல எச்சரிச்சாங்கல்ல. ஹவுலுல் கௌசர்ல வரும்போது சஹாபாக்கள்லாம் ஹவுலுல் கௌசருக்கு வருவாங்க. அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணீரை அருந்தினால் அந்த மகுஷரு நேரத்தில் உள்ள எல்லா தாகத்தையும் அது தாங்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி அந்த ஹவுலுல் கௌசர் பொறுப்பாளி அல்லாஹ் என்னை நியமிப்பான். அப்ப என்னுடைய உம்மத்தார்களுக்கு நான் அதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அப்ப சில சஹாபாக்கள்லாம் வருவாங்க. வரும்போது மலக்குமார்கள் அவங்கள தடுப்பாங்க, உங்களுக்கு அனுமதி இல்லை. யார சஹாபாக்களை ஏன் அனுமதி இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்களாம் என்னுடைய சஹாபாக்களாச்சே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப எனக்கு பதில் சொல்லப்படும், லா தத்ரி மா அஹதசு பஅதக, முஹம்மதே உங்களுக்கு பிறகு இவர்கள் என்ன உண்டாக்கினார்கள் உங்களுக்கு தெரியாது. நீங்க சொன்னதோட நிப்பாட்டாம, எல்லா சஹாபியும் இல்லை, சில சஹாபாக்கள் செஞ்சு இருக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னா நம்பி தான் ஆகணும், செஞ்சாங்கன்னு. ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்களுக்கு மேல வச்சிருக்க தேவையில்லை, ரசூலுல்லாஹ் தான் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, லா தத்ரி மா அஹதசு பஅதக, உமக்கு பிறகு என்ன உண்டாக்கினார்கள் உமக்கு தெரியாது, நிறைய பூசா உண்டாக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்லி தடுக்கப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம், சஹாபாக்களா இருந்தாலும் இந்த மாதிரி பாரதூரமான பிதத்தை உண்டாக்கி இருப்பாங்க, ஏதோ சில பேர் ஒன்று ரெண்டு பிதத்தை உண்டாக்கி இருப்பாங்க. அதனால ஹவுலுல் கௌசர்ல தடுக்கப்படுறாங்க சஹாபாக்களை. பிதத்து எவ்வளவு பெரிய விஷயம். அது மாதிரி அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி தடுக்கப்பட்டோம். நான் சொல்லி விடுவேன், யா அல்லாஹ் ஈசா நபி சொன்ன மாதிரியான பதில் நான் அல்லாஹ்ட்ட சொல்லிடுவேன். என்ன சொல்லுவேன், எல்லாம் நான் சரியா தான் சொன்னேன், அவங்களா கெட்டு போனா நான் பொறுப்பு கிடையாது என்று கை கழுவிடுவேங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரில 4700 நிறைய இடத்துல வருகிறது, 4740 எடுத்து பாருங்க. இது என்ன காட்டுது, எதில் நம்ம கவனமா இருக்குன்னு. சில சுன்னத்துகளை நம்ம செய்வதில் குறைபாடு விட்டாலும் பித்அத்தை மட்டும் செஞ்சிடக்கூடாது. அதாவது தொழுகைக்கு முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருக்குது, அதை நீங்க செய்யவே இல்லை, குற்றவாளினா குற்றவாளி கிடையாது, உங்களுக்கு நன்மை குறையும், அவ்வளவுதான். கடமையானதை தொழுது விட்டு சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் விட்டு விட்டீர்களே ஆனால் அதற்கென்று கிடைக்கிற கூடுதலான நன்மைகளை நம்ம இழக்க வேண்டி வரும் என்பதுதான். அதே நேரத்தில் இல்லாத ஒன்றை உண்டாக்கிட்டு நரகத்துக்கு போயிடுவோம். அதாவது சுன்னத்துகளை விடுவதற்கு தண்டனை கிடையாது. விதத்துல உண்டாக்குனா அல்லாஹ்வுடைய ரைட்டை நீங்க எடுக்கிறீங்கன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இருக்கிற அந்த உரிமையை நீங்க கையில் எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அவன் ஒன்றை உண்டாக்கி மார்க்கமாக்கலாம், மக்களை கட்டுப்பட வைக்கலாம் என்று உண்டாகிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தும். அதுதான் இதுக்கு விளங்குது. ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்களாமே, நம்ம பிதஅத்வாதிகள் யாரெல்லாம் நான் கரெக்டா தான் சொன்னேன், இவங்களா செஞ்சதுக்கு நான் பொறுப்பு இல்லை என்று ஈசா நபி சொன்ன பதிலே நான் சொல்லி விடுவேன் சொல்லி புகாரில் 4740 ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி 3349 ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா,
சஹாபாக்களை தடுக்குவாங்களா? அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லுவாங்க, இன்னகும் லம் யஸாலு முர்ததீன் அலா ஆகாபிக்கு முன்து ஃபாரக்தஹும், நீ பிரிந்ததிலிருந்து வந்த வழியை ரிவர்ஸ்ல போய் கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படும்லாம் வருது. அதனால நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டா, இந்த எதனால இது வருதுன்னு கேட்டா, இது ஒரு அரசியலுக்கு செஞ்சதுதான். ஏன்னு கேட்டா, அந்த குழந்தையுடைய அந்த குழாயில விழுந்த ஒரு விஷயம் அரசியல் ஆக்கிட்டாங்க. அதுதான் நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் மாதிரி கவலைப்படுற விஷயம், தனி விஷயம். அந்த நேரத்தில் சொல்லவும் முடியாது, சும்மா இருந்துட்டு நம்மளும் பொதுவாக இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லா மரணங்களுக்கும் உள்ள அதே மாதிரியான முக்கியத்துவம் தான் கொடுக்கணும். இது ஒரு விளம்பரத்துக்குரியதாக எல்லா பக்கமும் பார்வைப்படக்கூடிய விஷயம் ஆன பிறகு நம்மளே ஏதாவது செஞ்சோன்னு சொல்லி நாங்களும் துவா செஞ்சோன்னு காட்டுறதுக்கு செஞ்ச வேலை தானே தவிர இதுல இபாதத்தோ துவாவோ ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு ஆல்ரெடி பதிவு பண்ணியா போடுறாங்க, தஹஜ்ஜுத் காட்சி, இது குழந்தைக்காக, எதுக்காக வேண்டி? குழந்தைக்காக வேண்டி இப்படி எல்லாம் இருக்கிறவர்கள். ஏன்னா முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு என்ன தெரியும்? முஸ்லீம் அல்லாஹ் என்ன பார்ப்பான்? அவனுக்கு விதத்துல வழங்காது. ரொம்ப அழகா ஆன்மீக முறையில் நல்ல பிரார்த்தனை செய்தார்கள் அவன் என்ன செய்வான்? அது உங்களுக்கு ஒரு குட்வில் மாதிரி கிடைக்கும், ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும். மீடியாக்காரெல்லாம் பார்த்தா நியூஸ் மாதிரி போட்டு விட்டுருவோம் பெருசா. நமக்கு தான் பிதத்து நமக்கு அடிச்சுக்கணும் மனசு. அவங்களுக்கு என்னது, நீங்க பிதத்தை செஞ்சாலும் அந்த பிதத்து ஒரு பொது காரிய மாதிரி காட்டப்படும் சொன்னா அவனுக்கு அது மட்டும் தான் தெரியும். குழந்தைக்கு துவா செய்து விட்டார்கள் போட்டு செய்தியாக்கு, தலைப்பு செய்தியா கூட போட்டு விட்டுருவான். இது ஒரு அறிக்கையை விட்டீங்கன்னா அதுக்காக வேண்டிய இயக்கம் நடத்துறோம், அதுக்காக வச்சதோ இது. அப்ப இந்த குழந்தை சம்பந்தமாக இவ்வளவு பெரிய விதத்தை செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, அதை நியாயப்படுத்திக்கிட்டு அது மார்க்கத்தில் உள்ளதான்ற மாதிரி காட்டுறது. அந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி சொன்ன வாதத்தை அப்படி டிட்டோவா எடுத்து வைக்கிறார்கள் என்று சொன்னா முடிஞ்சிருச்சு. பாதையை மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் மாறினாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க வந்த வழியை திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. வந்த வழியை திரும்பினா என்னவாயிரும், நிறைய ஏற்கனவே நிறைய உண்டாக்கி விட்டார்கள். அவங்க நினைச்சதெல்லாம் மார்க்கமாக்குறதுங்கிற ஒரு விஷயம் இது முதல் முறை கிடையாது, நிறைய செஞ்சிருக்கிறாங்க. இப்ப இதை நியாயப்படுத்தி பதிவு போடக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் பார்க்கிறோம். இது கண்டிப்பா பிதஅத்து தான். தனித்தனியா துவா செய்வது என்பது வேற ஒரு விஷயத்திற்கு இதை நீங்கள் உண்டா சுன்னத்தான ஒரு விஷயத்தை நீங்க ஒரு கூட்டாக அனைவருக்கு திணிக்கிறீங்கல்ல, அது பிதஅத். அதை செய்ய உங்களுக்கு ரைட்டு கிடையாது. வழங்குதா? எல்லாரும் வந்துருங்க இந்த குழந்தை துவா செய்வோம் உண்டாக்கி மார்க்கத்தில் ஒன்றை உண்டாக்கி சொல்வதற்கு எவனுக்கு ரைட்டு கிடையாது. இதுதான் கடந்த காலத்தில் இருந்து நாம செய்து வந்த பிரச்சாரம், நம்ம கொள்கை அதுதான். அதான் நம்முடைய கோட்பாடா இருந்துச்சு. இப்ப மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நம்ம மாற மாட்டோம். இது ஒரு விஷயத்தை வச்சுக்கணும்.